லைட்டாக பிடிச்சாலே வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். பட் ஃபுல்லாக பிடிச்சா தான் வந்து டிஸ்கே வந்து அப்ளை ஆகுது. வெளியில் எடுத்தோம்னா 2 டிஸ்க் பேட் அவ்வளோதான். பாதிக்கு பாதி வியர் அவுட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இது ஒரு லாக் டைப் தான். உள்ளே இன்செர்ட் பண்ணோம்னா போய் உட்காந்துக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்த பைக்கில் வந்து டிஸ்க்கு வந்து சுத்தமாக அப்ளை ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பைக்கு வந்து பார்த்தோம்னா பல்சர் 180 பழைய மாடல் பைக்கு. இதில் வந்து டிஸ்க் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது இந்த எட்ஜுக்கு போகும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகுது. அதர்வைஸ் வந்து இந்த டிஸ்க் வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ லைட்டாக பிடிச்சாலே வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். பட் ஃபுல்லாக பிடிச்சா தான் வந்து டிஸ்கே வந்து அப்ளை ஆகுது. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுலேயும் எப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்காக டிஸ்க்கு பேடு தேஞ்சிருந்தது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்க் அந்த கிளியரன்ஸ் லிவரோட கிளியரன்ஸ் கம்மியாகிட்டே போகும். நம்மளுக்கு வந்து இப்போ அதில் டிஸ்க் பேடு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்துக்கிறது வந்து பார்த்தோம்னா பஜாஜ் கம்பெனியோட தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா காஸ்ட்டு ஒரு 190 ருபீஸ் வரும். இதை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கோட இந்த செட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கேலிபர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கழட்டி எடுத்துகிட்டு இதில் நாம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்க் பேடை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வித்து வந்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு கிளியரன்ஸ் வந்து கரெக்டாகவே கம்மியாகவே பிடிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்க் ஆயில் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பிடிக்குது, பட் அந்த கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ பிடிக்கிற லிவர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண தான் பிடிக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்க் பேடு தான். ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஆயில் இருக்குது, டிஸ்க் ஆயில் இருக்குது. ஏன்னா அதோட டிஸ்க் ஆயில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சுத்தமாகவே ஃபங்க்ஷன் ஆகாது. டிஸ்க் பேட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டீ ஸ்பேனர் 12 mm டீ ஸ்பேனர் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இதில் 2 போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணோம்னாவே இது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இது அவ்வளோதான். இப்போ அவன் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேடை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 டபுள் பின் இருக்கும். ஸோ இந்த டபுள் பின்னை வந்து ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்தோம்னா வந்துடும். இங்கே ஒரு டபுள் பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தோம்னா 2 டிஸ்க் பேட் அவ்வளோதான். ஸோ புது டிஸ்க் பேடை நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த 2க்கு பாருங்கள், அந்த கிளியரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ தேஞ்சிருக்கு அப்படின்ட்டு. பாதிக்கு பாதி வியர் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்கோட அந்த லிவரோட இது வந்து நம்மளுக்கு அதிகமாக ரொம்ப உள்ளே போனால் பிடிக்கிறதுக்கு காரணம் டிஸ்க் பேட் மட்டும்தான். ஸோ இந்த அளவுக்கு தேஞ்சிருச்சு. இந்த 2 புஷ்ஷு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு டிஸ்க் பிடிக்கும்போது அதில் ஆயில் மூலிமா ஃபங்க்ஷன் ஆகிறது. ஸோ இது ஃபுல்லாக வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு உள்ளே போகணுமோ அந்த அளவுக்கு உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த காடி வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்து உள்ளே ஒரு ஸ்லாட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இது மேலே வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாரு, இந்த இடம் பாரு, இந்த இடம் வந்து ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா அது போய் அதில் ஜஸ்ட் அதில் போய் உட்காந்துக்கும். காப்பர் பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் போய் இப்படி உட்காந்துக்கும். ஸோ இப்படி உட்காந்துருச்சு அப்படின்னா கீழே வந்து இங்கே ஸ்ப்ரிங் வந்து ஆக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா ஓகே. அது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தோம்னா அதோட ஆப்போசிட்டு. ஸோ ஆப்போசிட்டு வந்து இந்த சைடு வந்து ஜஸ்ட் அந்த ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த பின் வந்து இந்த கடைசியில் போயிட்டு ஓகே அவ்வளோதான். இங்கே வந்து அந்த கடைசியில் அந்த கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாட்டில் உட்கார்ற மாதிரி வச்சு கரெக்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இது ஜஸ்ட் இது வந்து இந்த பின்னை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஆக்சுவலாக அந்த கேலிபர் வந்து நம்ம இப்படி ஃபிட் பண்ணுவோம். இப்படி ஃபிட் பண்ணும்போது இந்த டபுள் பின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டபுள் பின் வந்து மேலேருந்து இன்செர்ட் பண்ணிக்கணும் உள்ள.
ஸோ இந்த மாதிரி மேலேருந்து இன்செர்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் சேஃபாக இருக்கும். ஜஸ்ட் இந்த 2 இதையும் வந்து ஜஸ்ட் இந்த புஷ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிஸ்கில் வந்து ஸோ இந்த கேலிபர் இப்படி ஜஸ்ட் இதை செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 போல்ட் இருக்கு இல்லையா, அந்த 2 போல்ட்டை வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேடு மாற்றுறது ரொம்பவுமே ஈஸியானது தான். ஸோ இந்த 12 mm போல்ட் 2யுமே வந்து ஸோ இதான் வந்து நம்ம பழைய டிஸ்க் பேடு. அது வந்து ஃபுல்லாக தேஞ்சதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த லிவர் வந்து நம்மளுக்கு அந்த கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. இதை நம்ம இன்றைக்கி ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இதை ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ரொம்பவுமே சிம்பிளானது தான். ஸோ இந்த பைக் மட்டும் இல்லை, எல்லா பைக்குமே வந்து சேம் இதே மெத்தேடு தான். ஸோ ஃப்ரண்ட் வீல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டிஸ்க் பேடுமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே தான். இப்போ வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.